ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி 2005ல் ரிலீஸ் ஆன 7 செகண்ட் அப்படிங்கிற ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ படத்தில் கதை அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் ஜாக் துலிவர். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ப்ரொஃபஷனலான திருடர். ஸோ எப்படியான திருடர்னா ஆர்மியில் இருந்தவர். ஸோ அவரை மாதிரியே ஒரு வெல் ட்ரைனட் ஆர்மி சோல்ஜரை வச்சு பயங்கரமா ஆட்டைய போறதுல ஒரு 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 பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ரோமானியாவில் இருக்கக்கூடிய ஒரு வரைபடத்தை வந்து எடுக்கிறாங்க, ஒரு டிராயிங் எடுக்கிறாங்க. அந்த டிராயிங் கிட்டத்தட்ட 65 மில்லியனுக்கு ஒர்த்தான ஒரு டிராயிங் அது. ஸோ அதை எடுத்துட்டு வெளியில வரும்போது வந்து இன்னொரு கும்பல் அவங்கள மறிச்சு அவரோட கேங்ல இருந்து எல்லாரையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் ஆட்டையை போட்டு போயிடுறானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவன் கூடவே இருந்த 2 பேர் தான். ஸோ நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு மட்டும் போயிடுறாரு. தப்பிச்சு போகும்போது அந்த பிரீஃப் கேஸுக்குள்ளே இருக்கிற அந்த டிராயிங்கை மட்டும் அந்த 65 ஒர்த்திங் டிராயிங்கை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு லாக்கரில் வச்சு சாவியையும் எடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் அதை தேடி பல கேங்ஸ்டர் வந்து தேடி திடுறாங்க. அண்ட் இதே சமயத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் தேடிட்டு இருக்காங்க. இறுதியில் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே சமயம் அந்த வில்லன்கள் எல்லாருமே அந்த 65 ஒர்த் ஆஃப் டிராயிங் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இறுதியில் என்ன நடந்துச்சு, எப்படி வந்து ஹீரோ வந்து காப்பாத்தினாரு அப்படிங்கிறதான் படத்தோட கதை. படத்துல ஹீரோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உங்களுக்கு நீங்களே இப்போ பாருங்க யாரு ஹீரோன்னு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா பிளேடு படத்துல ஒருவர் தான் அந்த படத்துல ஹீரோ. இந்த படத்துல எனக்கு பிடிச்சது இந்த படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் அண்ட் அந்த படத்துல காமெடி, இது ரெண்டுமே இருக்கும். அண்ட் இந்த படத்தை வந்து அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஒரு சின்ன ஒரு அடல்ட் கண்டென்ட் காட்டுவாங்க. அதுமாதிரி அந்த நியூடிட்டி அப்படின்னு காமிக்க மாட்டாங்க, அடல்ட் கண்டென்ட் மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதை தவிர இந்த படத்துல வந்து பியூரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படம். அண்ட் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அண்ட் பக்கன் மாசா வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் படத்துல முக்கியமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கும். அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இல்லை அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் நமக்கே கொடுத்துருப்பானுங்க. அண்ட் அது சூப்பராக இருக்கும். ஹீரோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து கூட இருந்த வில்லன் தான் அப்படின்னு நினைப்பாரு. ஏன்னா அந்த ஆப்போசிட்ல வர இன்னொரு கேங்ஸ் வந்து இவங்களை ஷூட் பண்ணும் பொழுது இவங்க துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்க புல்லட்ஸ் எல்லாமே டம்மியா இருக்கும். அதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டு அலைஞ்சிட்டே இருப்பாரு. ஸோ அதே சமயத்துல போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் ஒரு விட்டு திறத்துட்டே இருப்பாங்க. இன்னொரு கேங்ஸ்டர் வந்து அந்த $65 மில்லியன் ஒர்த்தான அந்த டிராயிங்கை கேட்டு அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் காணாம போன கேர்ள் ஃப்ரெண்டையும் காப்பாற்றணும். இப்படி 4 ஆங்கிள்ஸ்ல வந்து ஸ்டோரி வந்து சிதறி கிடந்து அது எல்லாமே ஒரே இடத்துல மேட்ச் ஆகுறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக இவரும் அந்த போலீஸ் ஆஃபீஸர்லையும் பிளான் பண்ணி உள்ள போய் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ்ல நமக்கே வந்து அண்டர்ல பெரிய ஒரு பாம்பை வச்சு ஒரு பயங்கர ட்விஸ்டோட முடிச்சிருப்பானுங்க. உண்மையிலேயே அது 65 ஒர்த் அந்த டிராயிங் வந்து எங்கே தான் போச்சு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கடைசி வரைக்கும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ்லையும் அந்த சஸ்பென்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, அது எங்கே தான் போச்சு அப்படின்னு. ஹீரோ அந்த இதுதான் லாஸ்ட் தீஃப், இது லாஸ்ட்டாக பண்ணுற ஆட்டே போகிறது, இதுக்கப்புறம் எங்கேயாவது இடத்துல போய் ஒரு ஐலாண்டில் போய் தீவு வாங்கிட்டு ஒரு ஓரமாக பீச் ஹவுஸ் வாங்கிட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு நினச்சி அந்த வேலையை பார்ப்பாரு. பட் அதுக்கு இவருக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை செய்யணும்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த படத்தில் அடுத்து எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த சேசிங் சீன்ஸில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரோட்டில் ஒரு சேசிங் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஒரு சேசிங் சீன் படத்தோட கிளைமேக்ஸ்லயும் படத்தோட ஹாஃப் ஹவர்லயே வரும். அந்த சேசிங் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த ரியல்டிக்கா எடுத்திருப்பாங்க. ஸோ எந்த சிஜியும் யூஸ் பண்ணாம ரியலா ஒரு கார்ல போய் அதை ஆக்சிடென்ட் ஆக்கி டவுன் அடிச்சு விழுறது அப்படின்னு ரியலா அதை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த படம். ஸோ 2005ல இந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியா அந்த படம் இருக்கு அப்படின்றதா உண்மை. இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல வந்து தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டெஃபினட்டா போய் பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க ஒரு ஆக்ஷன் பிரியர் அப்படின்னு பல படங்கள் தான் எனக்கு பிடிக்கும்ப்பா அப்படின்னு நினைச்சிங்கன்னா டெஃபினட்டா இந்த படம் உங்களுக்கான படமா தான் இருக்கும். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.